காலை வணக்கம். இந்த பறவைகளுடைய அந்த குரல்கள், அவர்கள் எழுப்பும் ஒலிகள் அருமையான பாடலாக நமக்கு அது காதில் இனிக்குது. அவங்க எதுக்கு பாடுதுங்கன்னா, தன்னுடைய இணைகளோட அது தொடர்பு கொள்குது. கம்யூனிகேஷன், நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன்னு தெரிவிக்கிறதுக்காக அது பண்ணுதுங்க. என்னென்னா, சில நேரங்களில் அது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பாடுகிறது. சில நேரங்களில் தகவல் தெரிவிப்பதற்காக பாடுகிறது. இது ரெண்டுத்துலேயும் குரலில் லேசாக வித்தியாசம் இருக்கும். இரவில் போய் சேர்ற பறவைகள் அழுமா, அழுகிற மாதிரி பாடும். அதுக்கு காரணம், தன்னை விட்டு பிரிந்து போன பறவைகள்லாம் மீண்டும் தன்னுடைய கூட்டமாக சேருவதற்காக அவைகள் அவ்வாறு பாடுகிறது. அந்த குரல் அழுகை குரலாக இருக்கிறது. அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த பாடும் திறமை வந்துகிறது. ஒரு பறவை இன்னொரு பறவையினுடைய குரலையும் காப்பி அடித்து கூட பாடுகிறது. இந்த கேனரி என்ற ஒரு பறவையை நைட்டிங்கேலோடு சேர்த்து வச்சா, நைட்டிங்கேலுடைய பாடல் போல் இந்த கேனரி பாடுமா. அவ்வளோ அழகான திறமையை வளர்த்துக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிளி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை திரும்ப சொல்லும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. காலை வணக்கம்.